பாரக் ஒபாமா முழு வாழ்க்கை வரலாறு. அறிமுகம். 1961 ஆகஸ்ட் 4. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் பின்னாளில் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாட்டின் தலைவராக மாறுவான் என்று யாரும் நினைக்கவில்லை. அவர்தான் பாரக் ஒபாமா. எஸ் வி கேன் என்ற ஒரு சொல் மில்லியன் கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையே கொடுத்தது. குழந்தை பருவம். ஒபாமாவின் முழு பெயர் பாரக் ஹுசேன் ஒபாமா செகண்ட். அவரின் தந்தை கென்யா நாட்டை சேர்ந்தவர். அவரின் தாய் அமெரிக்கர். சின்ன வயசிலேயே அவரின் பெற்றோர் பிரிந்து விட்டார்கள். இதனால் ஒபாமா தனது தாயுடன் மற்றும் பாட்டி தாத்தாவுடன் வளர்ந்தார். சில வருடங்கள் இந்தோனேஷியாவில் வாழ்ந்தார். பிறகு மீண்டும் ஹவாய்க்கு திரும்பினார். அந்த காலத்தில் அவர் பல இன வேறுபாடு மற்றும் அடையாள குழப்பங்களை சந்தித்தார். நான் யார் என்ற கேள்வி அவரை அடிக்கடி துரத்தியது. கல்வி மற்றும் மாற்றம். பள்ளி வாழ்க்கையில் ஒபாமா சில தவறான பழக்கங்களிலும் ஈடுபட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தார். கல்வியில் கவனம், புத்தக வாசிப்பு, சமூகத்தை புரிந்து கொள்ள முயற்சி. அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றார். பின்னர் ஹார்வர்ட் லா ஸ்கூலில் சேர்ந்தார். அங்கே அவர் ஹார்வர்ட் லா ரிவ்யூ தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இது ஒரு வரலாற்று சாதனை. சமூக சேவை முதல் அரசியல். படிப்பு முடிந்த பிறகு ஒபாமா கார்ப்பரேட் ஜாப் எடுக்கவில்லை. அவர் சமூக சேவையை தேர்வு செய்தார். சிகாகோ நகரில் சமூக அமைப்பாளராக கம்யூனிட்டி ஆர்கனைசர் பணியாற்றினார். ஏழை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முயன்றார். அதன் பிறகு அவர் அரசியலில் நுழைந்தார். இல்லினாய்ஸ் ஸ்டேட் செனட் 1997. நேர்மை, தெளிவு, நல்ல பேச்சுத்திறன். தேசிய அளவிலான வளர்ச்சி. 2004 டெமோக்ராட்டிக் நேஷனல் கன்வென்ஷனில் அவர் கொடுத்த ஸ்பீச் அமெரிக்கா முழுவதும் அவரை பிரபலமாக்கியது. அந்த ஸ்பீச்சில் அவர் சொன்னார், நாம் கருப்பு அமெரிக்கா இல்லை, வெள்ளை அமெரிக்கா இல்லை, நாம் ஒன்றுபட்ட அமெரிக்கா. இந்த வார்த்தைகள் மக்களின் மனதை கவர்ந்தது. அதே வருடம் அவர் யுஎஸ் செனட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஜனாதிபதி பயணம். 2008 ஒபாமா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக பல பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். பலர் அவரை குறைத்து மதித்தார்கள். ஆனால் அவர் மக்களிடம் நம்பிக்கை விதைத்தார். எஸ் வி கேன், ஹோப், சேஞ்ச். இந்த 3 வார்த்தைகள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அவர் வெற்றி பெற்றார். அமெரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியான். ஜனாதிபதி கால சாதனைகள். ஒபாமா கேர். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மருத்துவ சேவை. பொருளாதார மீட்பு. 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸை சமாளித்தார். வேலை வாய்ப்புகளை அதிகரித்தார். வெளிநாட்டுக் கொள்கை. ஒசாமா பின் லாடன் ஆபரேஷன். ஈரான் நியூக்ளியர் டீல். நோபல் பீஸ் பிரைஸ் 2009 உலக அமைதிக்கான முயற்சிகளுக்கு வழங்கப்பட்டது. சவால்கள் மற்றும் விமர்சனங்கள். ஒபாமாவின் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மட்டும் இல்லை. அரசியல் எதிர்ப்பு, இனவெறி விமர்சனங்கள், கொள்கை குறைபாடுகள். ஆனால் அவர் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் அவற்றை சமாளித்தார். குடும்ப வாழ்க்கை. ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமா மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆதரவு தரும் துணை. அவர்களுக்கு 2 மகள்கள், மாலியா, சாஷா. வாழ்க்கை பாடங்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் முன்னேறலாம். கல்வி வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை பிளஸ் முயற்சி ஈக்குவல் டு வெற்றி. எஸ் வி கேன் என்பது ஒரு ஸ்லோகன் மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை தத்துவம். முடிவு. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் உலகின் மிகப்பெரிய நாட்டின் தலைவராக உயர்ந்தான். அது ஒரு அதிசயம் இல்லை, அது முயற்சி பிளஸ் நம்பிக்கை பிளஸ் உறுதியின் விளைவு. இதுதான் பாரக் ஒபாமாவின் உண்மை கதை.